உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு நாள் பஞ்சாயத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததில்ல. ரொம்ப சங்கடமான மனநிலையில தான் நம்ம எல்லாரும் இப்ப இருக்கோம். ரகுராம் ஐயா மேலேயே குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஐயா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என்னன்னு விசாரிக்க தான் நாங்க வர சொன்னோம். பஞ்சாயத்து முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். உங்க கடமையை நீங்க செய்யுங்க. நானும் என் குடும்பமும் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நிக்கிறோம். லிங்கம், உன் பிரச்சனையை சொல்லுப்பா. இந்த ஊருக்கே நல்லா தெரியும். தோ நின்னுட்டு இருக்காரு பெரிய மனுஷன். இவரோட தங்கச்சி பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பேசி நிச்சயமே முடிச்சிட்டோம். இன்னைக்கு பந்தக்கால் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனா இந்த குடும்பமே ஒண்ணு சேர்ந்து என் முதுகுல குத்திட்டாங்க. ரகுராம் ஐயா, லிங்கம் எல்லா விவரத்தையும் சொன்னாரு. உங்க வீட்டு பையன் சீனு உங்க வீட்டுல இருந்த மாயாங்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டதாகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்றாரு. அதனால அவர் பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ண போயிருக்கா. கொடுத்த வாக்கு என்னாச்சு? தான் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு லிங்கம் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு உங்க குடும்பம் தான் காரணம்னு சொல்றாரியா? இதுக்கு நீங்க என்னையா பதில் சொல்றீங்க? ஊர் பெரியவங்க கேக்குறாங்கல்ல, பதில சொல்லுங்க. ஏங்க இப்ப என்னங்க பதில் சொல்லணும்? சீனு மாயாவை கூட்டிட்டு ஓடிட்டான்ல. சீனுவும் மாயாவும் வீட்டுல இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்குள்ளார நீங்களே எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம்? நான் பாருங்க சகல, நான் எந்த விவரமும் தெரியாம இங்க வந்து நிக்கல. சீனு வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே ஓடி போயிட்டான். மாயா கேம்புக்கு போனாலே அங்க இருக்காளா அவ? அங்க இல்ல. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அவங்க 2 பேரும் அங்கதான் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கல்யாணம் முடிஞ்சா பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சேன். இப்படி பஞ்சாயத்து வரைக்கும் வந்துடுச்சு. 2 பேரும் சேர்ந்து திருட்டு கல்யாணம் பண்ணதானே போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடிதான் போயிருக்காங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. நாங்களும் விசாரிச்சோம். இப்போ நீங்க கொடுத்த வார்த்தை என்னாச்சு? அவங்க உன்னோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? பெரிய இடி வந்து விழுந்தா ஒரு நாள் ஆலமரமும் சாஞ்சுதான் ஆகணும். எத்தனையோ பிரச்சனைக்கு தீர்ப்பு சொன்னா இன்னைக்கு இந்த எல்லார் முன்னாடியும் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.